ஒரு கிராமத்தில் ஒரு டைலர் வசித்து வந்தார். அவர் மனைவி, 2 குழந்தைகள். அன்றன்று வரும் துணிகளை தைத்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை முன்பெல்லாம் நடக்கும் கிராமத்தில் ஒரு சந்தை என்று நடக்கும். அங்குதான் காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாரத்துக்கு ஒரு முறை வாங்கி கொண்டு வர முடியும். இப்படிதான் இவர் 2 கிராமங்கள் தாண்டி சென்று ஒரு இடத்தில் கூடுவார்கள். அங்கு 10க்கும் மேற்பட்ட கிராமத்து மக்கள் தங்களுடைய விளைபொருட்களையும் அனைத்தையும் எடுத்து வந்து வியாபாரம் செய்வது வாடிக்கையாக இருக்கும். அது வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சந்தை என்று கூறுவார்கள் அதை. டைலர் வாரம் முழுவதும் தைக்கும் துணிகளை அந்த சந்தையில் கொண்டு விற்று அந்த வாரத்துக்கான அனைத்தையும் வாங்கி வருவார். இப்படி இருக்கும்போது இவர்கள் மூதாதையர் ஒருவர் மிகவும் பக்தியாகவும் ஆன்மீகத்திலிருந்து அவர் இறந்து இறைவனிடம் சேவை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தன்னுடைய சந்ததியில் ஒருவருக்கு அடுத்து வரும் காலங்களில் ஒரு பஞ்ச காலம் ஏற்பட போகிறது என்று உணர்ந்து அவருக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கின்றார். என் சந்ததி துன்பப்படாமல் இருப்பதற்காக நான் அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு கடவுள் சொல்கிறார், அவர் ஏதாவது உனக்கு உதவி செய்தால் மட்டுமே நீ அவருக்கு ஆசி வணங்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த உங்களுடைய புண்ணியத்தை வீணாக்க வேண்டாம் என்று கூறினார். இந்த டைலர் என்ன செய்வார் என்றால், ஒவ்வொரு நாளும் சந்தைக்கு செல்வது நீண்ட தொலைவு நடக்க வேண்டியிருப்பதால் வீட்டில் செய்து வைத்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு செல்வார். இப்படி சென்று கொண்டிருக்கும் போது இவர் தன் மூதாதையர் அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு குள்ளமான வடிவம் உள்ள பிச்சைக்காரராக வந்து எனக்கு உணவுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா என்று கேட்டார்.